வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். நமது 18VR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ஜோதிட விதிகள் 3ல் இருக்கக்கூடிய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் பார்த்து விடலாம். சரிங்களா? சரி, முதலாவது கேள்வி. தம்பி, என்னுடைய கேள்வியை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். ஓகே, என்ன? குருவின் 6வது பார்வையை பற்றி கேட்டேன். இந்த மாதிரி கேட்காதீங்க. குருவின் 6வது இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி கேளுங்க. சரி, குருவின் பார்வை 6வது பாவகத்தின் மேல் படும்போது கடன் ஓர் வழக்கு ஓர் நோய் அதிகமாக இருக்குமா என்று கேட்டேன். ஓகே, குருவின் பார்வை 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு 6ஆம் பாவகம் ஒரு மாதிரியாக வலிமையாக இருக்கு அப்படின்னா முதல்ல அது வேலையை விட்டுட்டு தொழில் செய்ய உங்களை அனுமதிக்குங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 6ஆம் பாவகம் வலிமையாக இருக்கும் பொழுது 10ஆம் பாவகம் வலுவிழந்திருக்கும் பொழுது நீங்க தொழில் செய்யறதுல தயக்கம் காட்டுவீங்க. இன்னொருத்தருக்கு உங்களை அடிமையாக்கி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வேற ஒருத்தருக்கு விற்பீங்க. அதான் அடிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு 6ஆம் பாவகம். சரி, இதுவே குரு ரிஷபத்துலாம் லக்னத்துக்கு இருந்து 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாரு அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் தாங்க இருக்கும். கண்டிப்பா இருக்கும். என்ன இருக்கும்? குருவின் காரக வழியில பண இழப்பு இருக்கும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும், நோய் இருக்கும், நோய் சார்ந்த அமைப்பு, டயபெட்டிஸ், உடல் பருமன் மாதிரியான அமைப்புகள், இதெல்லாம் குரு 6ஆம் இடத்தோட லக்ன அசுபராக இருந்து தொடர்பு கொள்ளும் போது கொடுப்பாரு. சரி, லக்ன சுபராக இருந்து 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ள 6, 8 எப்பவுமே ஒரு மாதிரியான ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத அத்தனையும் வச்சிருக்கோம். அதுல அடிமையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்னொருத்தருக்கு தன்னை அப்படி அடிமையாக வைக்கக்கூடிய தன்மை 6ஆம் பாவகம். இதுவே அவயோகராக 6ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும் பொழுது தீராத நோயை கொடுப்பாருங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், குணமே ஆகாது, ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். டயபெட்டிஸ் மாதிரி இந்த மாதிரியான தீராத நோயை அப்படியே ஒரு வாழ்நாள் முழுக்கும் கொடுக்கக்கூடிய தன்மையை குரு ஒரு மாதிரி நெகட்டிவான தன்மையில், இந்த அவயோகம்லாம் எடுக்க வேண்டாம், நெகட்டிவான தன்மையில் இருக்கும்பொழுது இந்த குரு கண்டிப்பாக கொடுப்பாரு. சரிங்களா? அப்ப கடனை தருமா, நோயை தருமா, வழக்கு தருமான்றது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது, வயசை பொறுத்தது. சின்ன குழந்தையா இருக்கிற பட்சத்தில் அவருக்கு நோயை கொடுக்கும். நடுத்தர வயதா இருக்கும் பொழுது அவருக்கு அவருடைய மற்ற விஷயங்களெல்லாம் பொறுத்து பார்த்துக்கோங்க. அவர் திருமண அமைப்புல இருக்காரா, இல்ல வியாபார அமைப்புல இருக்காரா, இல்ல நண்பர்களோட ஒரு மாதிரி சலசலப்பு இருக்குதா, அஷ்டம சனி ஜென்ம சனி வருதா, அஷ்டம சனி ஜென்ம சனி வந்தா வழக்கு தான். ஓகேங்களா? இல்ல வேற மாதிரி அமைப்புகள்ல இருக்காரு அப்படின்னா நோய் சம்பந்தப்பட்ட, இதெல்லாம் வயது, அவருடைய ஜாதகம், இதெல்லாம் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? உச்ச பௌர்ணமி சந்திரன் கேன் கண்ட்ரோல் புதன் ஃபோ மேஷ லக்னம். கண்டிப்பா சந்திர அதியோகம். நீங்க சந்திர அதியோகத்தை கேக்குறீங்க. சந்திர அதியோகம் மேஷ விருச்சக லக்னத்துக்கு புதனின் கைகளை கட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு. முதல்ல அவரு நட்பு ஸ்தானத்துல மறையிறது. ஓகே, நட்பு ஸ்தானத்துல மறைவாரு அப்படின்னா எங்க மறைய முடியும்? விருச்சகத்துக்கு அவர் நட்பு ஸ்தானத்துல முடியாது, 5ஆம் இடத்துல தான் இருந்தாகணும். ஆனா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல கெடுதல் பண்ண மாட்டார். நீங்க கேட்டிருக்கிற கேள்வி புதன் மேஷ லக்னம். சரி, அடுத்ததாக அவர் 7ஆம் இடத்துல இருக்க முடியாது, 9ஆம் இடத்துல இருக்க முடியாது, 8. ஓகே, இல்லைங்க, மறைய முடியாது. அதே நேரத்துல சந்திர அதியோகம். சந்திர அதியோகம்ன்றது எல்லா சகல தோஷத்துக்கும் நிவர்த்தி. இந்த ஜோதிடம் தெரியாதவங்க தான் இந்த தோஷம், அந்த தோஷம், செவ்வாய் தோஷம், நாக தோஷம், கலத்திர தோஷம் அப்படின்னு வந்துட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மேஷ விருச்சக லக்னத்துக்கு புதனின் கைகளை கட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு. இதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு புதன் அவயோகராகவே இருக்கக்கூடிய புதன் தசையில கோடி கணக்கில் சம்பாதிக்க போறாருன்னு ஒரு ஜாதகம் ஒண்ணு போட்ட ஞாபகம் எனக்கே இருக்கு. அதுல பாருங்க, குரு சுக்கிரன் தொடர்புல சந்திர அதியோகத்துல இருக்கக்கூடிய ஒரு மாதிரி வலிமையான அமைப்புல 11ஆம் பாவகத்துல எங்கேயோ இருப்பாரு. அது ஒரு மாதிரியான ஜாதகம். மேஷ லக்னத்துக்கு ஒரு மாதிரியான சாதகமான நிலையில சந்திர அதியோகத்துல நட்பு ஸ்தானத்துல ஒரு மாதிரியான அமைப்புகள்ல சந்திரனின் அதியோகத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோக பலன்களை புதனின் காரக வழியில தன்னுடைய தசையில செய்வார். ஷேமா கெடுத்துரே நின்னா அது இது, இந்த கமிஷன் பேஸா இருக்கிறது, ஸ்டேஷனரியா இருக்கிறது, இந்த பாடம், இந்த நாலேஜ் ரிலேட்டடானது, ஆப் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல மிகப்பெரிய யோக பலன்களை கண்டிப்பாக இந்த உச்சமெல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. உச்சம் என்பது மிகப்பெரிய நிலை. யாருக்கு? சந்திரனுக்கு. சாதாரண ஒரு சந்திராதியோகத்துல 6, 7, 8 இருக்கும் பொழுதே கெடுதல்களை குறைச்சிக்குவாரு. சந்திரனின் ஒளி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்கும். சரி, குரு அண்ட் சுக்கிரன் இஸ் குட் 7வது பிளேஸ் டுகெதர், சேர்ந்திருந்தா. சரி, உண்மையை சொல்லணும் அப்படின்னா குருவும் சுக்கிரனும் சேரும் பொழுது இது எந்த ஜோதிட புத்தகத்திலையும் இல்ல, யாருமே என்னோட குரு கூட எனக்கு கத்துக் கொடுக்காம நானே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சுக்கிரன் கெடுறாரு அப்படின்ற மாதிரி வருது. அந்த ஜாதகத்துக்கு
காமம் தாம்பத்தியம் அனுமதிக்கப்பட மாட்டுது. ஓகேங்களா? இது எத்தனை பேர் ஜாதகத்துல இருந்தாலும் பாருங்க, அவங்களுக்கு தாம்பத்திய சார்ந்த அமைப்புகள்ல குறை இருக்கு அப்படின்னு வந்துடும். அதே நேரத்தில் 7ஆம் பாவகம் அதிக சுப வலிமையாக இருக்கு அப்படின்ற ஒரு தன்மை இருந்தாலும் கூட கணவனாலேயோ மனைவியாலேயோ அந்த எதிர் அமைப்புகள்ல பிழைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருவாரு இந்த மாதிரியான அமைப்பு. ஆனாலும் தாம்பத்தியம் கெடும், காமத்துக்கு இது கெட்டது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி. இவ்வளவுதானா கேள்வி? ஓகே. சுக்ரன் இன் 8th house, குட் ஓ பேட்? சுக்ரன் 8ல இருக்கக்கூடாதுங்க. லக்னாதிபதியாக இருந்தாலும் சுக்கிரன் 8ல இருக்கக்கூடாது. குறிப்பாக நீங்க துலாம் லக்னமா இருக்கீங்களா, லக்னாதிபதி 8ல போய் மறைஞ்சிருக்காரு அப்படின்னாக்கா அங்க அவர் அட்டமாதிபதியாக செயல்படக்கூடிய ஒரு ஜாதகத்தை நான் போட்டிருக்கேன் பாருங்க. அப்படிலாம் ஆயுள்லாம் அவர் கொடுக்கல. லக்னாதிபதியா செயல்பட மாட்டார். லக்னாதிபதியாக இருந்தா கூட 6-8 அமைப்புகளோட கண்டிப்பாக தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுங்க. தொடர்பு கொண்டுட்டாருங்க, விதி விலக்கா சந்திராதி யோகமோ சுபர் தொடர்போ அப்படி இப்படியோ லக்னம் வலுத்தோ அப்படி இப்படின்னு வந்துடணும். லக்னம் வலுத்து சரி, இதே அமைப்புகள் எடுத்துக்கோமே. லக்னத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கிறாரு, சித்ரா பௌர்ணமி அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அப்படியே யோக லக்னாதிபதியா செயல்படுவாரு. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு மாதிரி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சரி, அடுத்த கேள்வி. கேள்வி பேரை படிக்காமலே சரசரன்னு வந்துட்டேன். சரி, எல்லாமே நாலேஜபிளா இருக்கிற விஷயம் தானே. சரி, இஃப் லக்னாதிபதி இன் 9th house is good, is it good even with அசுபர் இன் த சேம் ஹவுஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் புதன் வித் சனி அண்ட் செவ்வாய் இன் கும்பம். ஸோ அசுபர். அப்போ புதன் 9வது இடம் அப்படின்னா நீங்க மிதுன லக்னமாக வந்துடுறீங்க. சரி, மிதுன லக்னத்துக்கு சனி செவ்வாயோடைய சேர்ந்த புதன் பாவர் தாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல அவர் பாவராக தான் செயல்படுவார். ஆனா அந்த இடத்துல அவருக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. லக்னாதிபதி ஒரு மாதிரியான திரிகோண வலுவோட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும், நட்பு ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்ற விஷயமும். இந்த இடத்துல டிகிரி வைஸ் பாருங்க, டிகிரி வைஸ் ஒரு மாதிரி பெரிய அளவுக்கு விஷயங்கள் எதுவும் இல்லை. எதிரில் ஒரு சந்திரன் இருக்கிறாரு. நீங்களே சிம்மராசியா இருக்கீங்க. சிம்மராசி ஒரு மாதிரியான மாசி மகம் அமைப்புல, இல்லைன்னா மாசி மகம் கூட வேணாங்க, ஒரு மாதிரி தைப்பூசத்துக்கு அடுத்த நாள் அப்படின்னு அடுத்த அமைப்புகள்ல இருந்து சந்திரன் பார்த்தாருன்னா கூட அது அப்படியே விதிவிலக்காகி அருமையான யோக ஜாதகமா இருக்கும். ஓகேங்களா? விதிவிலக்கோடு சேர்த்து இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த முறை இந்த கேள்வி ஜோதிட விதிகள் விளக்கம் சொன்னல, அதுல 3ல இருக்கக்கூடிய கேள்விகள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. 6 கேள்வி தானாலும் கூட 6ம் சிந்திக்கக்கூடிய தேவையான விஷயம் தான். அது உங்க ஒரு சில ஜாதகத்துல உங்க ஜாதகத்தோட மாதிரி இருந்தா கூட தேவையான ஒரு விஷயம் தான். சரிங்களா? நன்றாக அமைப்பு கேள்வி கேட்டீங்க. நல்ல நுணுக்கமான கேள்வியா கேளுங்க. இந்த குரு சுக்கிரன் மாதிரி கேட்டு இன்னொரு விஷயம் என்னோட நண்பர் அடிக்கடி சொல்லுவாரு, என்கிட்ட கேட்கிற கேள்வியை பொறுத்து இருக்கு உங்களுக்கு என்ன பதில் கிடைக்கும் அப்படின்றது. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.